சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னையோட எல்லாம் முடிய போகுது. நீங்க இப்பதான் தாலியை கட்டிக்கோ குங்குமம் வச்சுக்கோன்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க மாப்பிள்ளை கட்டின தாலி தான் முக்கியம்னா அதை வேணா எடுத்து உங்க கழுத்துல போட்டுக்கோங்க. ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். இல்ல உன்னை இங்க கொன்னு போட்டுருவேன். போனா போதுன்னு இப்ப சரியாயிடுவேன் அப்ப சரியாயிடுவேன்னு பார்த்தா விட்டு கொடுத்து பொறுமையா போனா ஒரே ஆட்ட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி தெரியல, கலப்ப பிடிச்சு விழுத கையு ஒரே அரை விட்டு வச்சுக்க கண்ணம் பழுத்து போயிடும். நீ பேசாத உன் இங்கே கழுத்த வச்சு கொண்டு போட்டுருவேன். மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழில வாழாம போ. உன் தலையில வண்டிய நீயே மண்டலி போட்டுக்க, எக்கேடு கட்டாது போ. ஆனா அது முறைப்படி நடக்கணும். பஞ்சாயத்தை கூட்டி தீர்ப்பு சொல்லணும். பஞ்சாயத்துல உன்னையும் மாப்பிள்ளை 2 பேரையும் பிரிச்சு வைக்க சொன்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பட்டு போ. உன் தாலியை கட்டி ஆணில மாட்டு, இல்ல தாலியை கட்டி குப்பையில தூக்கி போடு. அது உன் இஷ்டம், உன் முடிவு. அத நான் ஒண்ணும் கேட்க போறது இல்ல. ஆனா இப்ப நீ தாலியை கட்டி ஆணில மாட்டிய, அது மாபெரும் தப்பு. என்ன மறைச்சுக்கிட்டு இருக்க? தாலி எடுத்து கழுத்துல போடு. சொல்றல்ல, தாலி எடுத்து கழுத்துல போடு. முடியாதுப்பா, என்னால கழுத்துல போட்டுக்க முடியாது. நீ தாலி எடுத்து கழுத்துல போட்டுக்கல, உங்க 2 பேரும் உங்களோட நானும் செத்து போவேன். போடுறியா இல்லையா? போட்டுக்க. இல்ல அறிவாள் எடுத்துட்டு வரட்டுமா? அறிவாள் தாதா. இருங்க பொன்னி, தாலி எடுத்து கழுத்துல போட்டுக்க. என்னமா நீ சொல்ற? சொன்ன கேளு. நிரந்தரமா அது ஒண்ணும் உன் கழுத்துல இருக்க போறது இல்ல. இப்போதைக்கு உன் கழுத்துல கிடந்தா பொண்ணு மோசம் போயிடாது. போய் எடுத்து போட்டுக்க. அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எடுத்து போட்டுக்கிறியா இல்லையா? நீ போ. தாலி எடுத்து போட்டுக்கன்னு சொல்றல, போட்டுக்க. கொஞ்சம் கும்பம் எடுத்து வை. பா. இதெல்லாம் பண்ணிக்கிட்டதுனால உங்க மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழ்ந்துருவன் மட்டும் கனவுலயே நினைக்காதீங்க. அது இனிமே நடக்காது. நான் சின்ராஸோட பொண்டாட்டிங்கிற உறவையும் சேர்த்து இந்த தாலியும் கழட்டி அவன் முகத்திலேயே விட்டு எறிஞ்சிட்டு தான் வரப்போறேன்.